श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यद्वाक्कृतिपर्यन्तां सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनपद्धतीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयात् प्रभावां चेतया देव्या परमव्योमभास्करः प्रायः प्रपदने पुंसां पवनः पुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गभर्तो माम् अव्यात् अभयमुद्रितः नमस्तस्मै कस्मै जनभवतु निष्किञ्चन जन स्वयं रक्षात् दीक्षा समधिगतबिन्धानयसते सुराधीशस्वैरक्षणकुपितशापायुधवधू दृढता दुर्जातप्रथमनपदां भोजरजसे। சுவாமி தேசிகனுடைய அகய பிரதானசாரத்துல கடைசி அதிகாரமாக இருந்துருக்கிற பிராப்தி பிரகாச பிரபஞ்சம் பிரகார பிரபஞ்சம்ன்றத பார்த்துட்டு இருக்கோம். விபீஷணாழ்வான் எம்பெருமானை அடைந்து அதனால ஏற்பட்ட அவருடைய சந்தோஷம் இதெல்லாம் பத்தி இதுல சொல்றார். இப்படி விபீஷணாழ்வான அடைந்ததுனால பெருமாளுக்கு ஏற்பட்ட சந்தோஷம், விபீஷணாழ்வான் ராமனோட சேர்ந்ததுனால மீதி முதலிகளுக்கெல்லாம் ஏற்பட்ட ஒரு சந்தோஷம், விபீஷணாழ்வார் தனக்கே ஏற்பட்ட சந்தோஷம், எப்படி பல பிரகாரமாக இந்த விபீஷணாழ்வானுடைய சமாகமத்தினால விசேஷங்கள்லாம் ஏற்பட்டது அந்த இடத்துல சமூகத்துல. இப்ப இந்த விபீஷணாழ்வான் இங்க சதுராமச தர்மாத்மா நிபபாத விபீஷண பாதையோ சரணான்வேஷி சதுர்பேச ராட்சசைன்னு 4 ராட்சசர்களோட அந்த சரணான்வேஷின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க. இந்த ராமனுடைய திருடிவாரத்துல சரணான்வேஷியாக அதுவே உபாயமாக அவர் சரணாகதி பண்ணேன்றத சொன்னார். இப்போ அந்த சரணான்வேஷி என்ற சப்தத்துக்கு சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னா, பசர் மனுஷ பட்சிவா ஏக வைஷ்ணவ சம்ஸ்கிருதாக சம்ஸ்ரயாக தேனைவத்தே பிரயாசந்தி தத்விஷ்ணவ பரமம் பதம்னு சொல்ற பிரகாரத்துக்கு அந்த விபீஷணாழ்வான் சரணாகதி பண்ணேர்னாக்கா அதுலயே அவரோட 4 அடங்கிட்டதுனால விபீஷணாழ்வானுக்கு என்ன விசேஷம் ஏற்படுறதோ அதெல்லாம் அவளுக்கும் ஏற்பட போறதுன்றது தெரிஞ்சதாக ஆயிடுத்து. இப்படி சபரிகரணமான விபீஷணாழ்வான் பெருமாள் திருவடிகளை பெற்றபடி சொல்லி முக்தனுக்கும் சேவை கண்டநாதனுக்கும் போல விபீஷணாழ்வானுக்கும் பெருமாளும் பிறந்த சம்பாத முகத்தாலே பிராப்திரத பரிவாகத்தை உதாகரிக்கிறான். இப்ப சேவை குண்டத்துக்கு போனோம்னாக்க அந்த கௌஷிக உபனிஷத்துல ஒரு சம்பாதம் சொல்லிருக்கு. முக்தனாக இருக்கிறவனுக்கும் அந்த பெருமாளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாதம் இருக்கு. அந்த மாதிரி இப்ப இந்த முக்தன்றவன் சம்சாரத்துல இருந்து விடுபட்டவனாக இருந்துட்டு இருக்கான். விபீஷணாழ்வான் இந்த ராவணனோட சேர்ந்திருக்கிறதுன்றதே அது ஒரு ரொம்ப ரொம்ப துக்கமயமான ஒரு விஷயம். அதுல இருந்து விடுபட்டவனாக இருக்கிறதுனால அந்த விபீஷணாழ்வான் முக்தன் மாதிரி முக்த ஸ்திதி, இங்க ராமன் அந்த சிவை குண்டத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் மாதிரி அந்த எம்பெருமான அடைந்த ஒரு நிலையில சொல்ற அப்ரவீச்ச ததா வாக்கியம் ராமன் தத்ர விபீஷணா தர்மயுக்தஞ்ச யுக்தஞ்ச சாம்பிரதம் சம்பிரஹர்ஷணம். அந்த தர்மயுக்தஞ்ச யுக்தஞ்ச தர்மமாக இருக்கிறதும் யுக்தமாக இருக்கிறதையும் விபீஷணர் சொன்னார்ன்ற வரைக்கும் நம்ம இதுக்கு முன்ன பார்த்தோம். இப்ப சொல்லச்சே யுக்தமாக இருக்கிறது அதாவது கிருத்தஜத்தையை வெளிப்படுத்துவதாக இருந்துருக்கு, இது தர்மத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறதுன்னு சொல்லச்சு. அப்படி என்ன விபீஷணர் சொன்னேன்றத அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை இப்ப பார்க்க போறோம். அனுஜோ ராவணஸ்யாஹம் தேனஜா ஸ்யோபானிதா பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணங்கதா. அதாவது இதுக்கு முன்ன வரைச்சு இந்த ஸ்லோகத்துல அப்ரவீச்ச ததா வாக்கியம் ராமன் தத்ர விபீஷணா தர்மயுக்தஞ்ச யுக்தஞ்ச சாம்பிரதம் சம்பிரஹர்ஷணம் அப்படின்னு சொல்லச்சு அப்ரவீச்ச அப்படின்னு
அந்த பெருமாளுடைய திருவடிகளில் ஆத்மாத்மேய பரசமர்ப்பணம் பண்ணினதோடு நிக்கல. தச்சித்தம் எத்ததர்ப்பணம்னு சொல்றது. சாஜிஹ்வா யாஹரிம் ஸ்தௌதி தச்சித்தம் எத்ததர்ப்பணம் தாவேவச்ச கரௌ ஸ்லாக்ஷௌ யோ தத்பூஜா கரவுன்னு சொல்லி எம்பெருமான் விஷயத்துல மனசை ஈடுபடுத்துவதுதான் அதுக்கு பலன். சா ஜிஹ்வா யாஹரிம் ஸ்தௌதி, இந்த வாக்காக ஆறுது எப்போன்னாக்க பெருமான ஸ்தோத்திரம் பண்ணமானாக்கா தான் அந்த வாக்குக்கு அந்த நாக்காக இருக்கும் தன்மைன்றது ஜிஹ்வே கீர்த்தே கேசவம்னு சொல்லி சொல்ற மாதிரி அந்த பலன் அடையிறதுன்னு அர்த்தம். தச்சித்தம் ததர்ப்பணம்னு, இது மனசுன்னா என்ன, சித்தம்னா எதுன்னா எம்பெருமான இடத்துல மனசை சமர்ப்பிக்கிறது இருக்க, அதுதான் மனசு என்பதாக மனசு படைத்த பிரயோஜனம் பெற்றான். ஒருத்தன் மனசு பற்றிருக்கிற பிரயோஜனத்தை விபீஷணாழ்வார் பெற்றார்னு அர்த்தம். அததான் அப்ரவீச்சர்னு சொல்லி சொல்ற. திருவடிகளிலே விழுகையாலே சரீரம் படைத்த பலம் பெற்றான். இப்ப அந்த பெருமாள் திருவடியில விழுந்து சேர்த்ததுனால அந்த உடல் பெற்ற சரீரம் பெற்ற பலனை பெற்றான். இப்போ வாகேந்திரியமும் கிருதார்த்தமாகும்படி பெருமாளுக்கு ஒரு வார்த்தை விண்ணப்பம் செய்ய பெற்றான். இப்ப ஒவ்வொரு இந்திரியமும் கிருதார்த்தமாகணும் இல்லையா, அது அந்த முறையில வரைச்சு வாகேந்திரியத்துக்கும் அதுக்கும் அது பெற்ற பயன் பெறணுன்றதுக்காக அந்த இடத்துல பெருமாள் வாகேந்திரியும் கிருதார்த்தனாகணுன்றதுக்காக கிருதார்த்தமாகும்படி பெருமாளுக்கு ஒரு வார்த்தை விண்ணப்பம் செய்ய பெற்றான். தத்திர சந்துஷ்டனான சம்ஸ்தத்திர இங்க அப்ரவீச்ச ததா வாக்கியம் ராமம் தத்திர விபீஷணா தர்மயுக்தஞ்ச யுக்தஞ்ச சாம்பிரதம் சம்பிரகர்ஷணம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. தத்திரன்னு சந்துஷ்டனான சுவாமிக்கு அடையாளமாக திசத்யாசன அபியாசே என்று நீதி சாஸ்திரத்தில் சொல்லுகிறபடியே பெருமாள் காட்ட இளைய பெருமாளுக்கும் மகாராஜருக்கும் அணுக துணிக்கெடும்படியான திருவடி பக்கத்திலே. இப்போ இந்த சரணாகதி பண்ண உடனே பெருமாள் என்ன பண்றாருன்னா தன்னுக்கு அருகாமையில ஒரு ஆசனத்தை காண்பிச்சு இங்க பக்கத்துல உட்காந்துக்கோன்னு சொல்றாரு. அவ்வளவு நெருக்கமாக போறதுக்கு லக்ஷ்மணரே பயப்படுகிறார். சுக்ரீவன் இவ்வளவு நாளா பழகிந்தா கூட சுக்ரீவனும் அவ்வளவு அருகாமையில அமர்வதற்கு பயப்படுவார். அப்படி இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல அவளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை விபீஷணருக்கு பெருமாள் கொடுத்திருக்கே. திசத்யாசனம் அபியாசம். தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, யாரான பிரிவா வந்தாருனாக்கா தனக்கு அருகாமையில ஒரு ஆசனத்தை காண்பிச்சு தேவர் ஏழு இருக்கணும்னு சொல்லிட்டு அவ உட்காண்ட பிற்பாடு நாம உட்காந்துக்கணும்ன்றது சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை இவர் விஷயத்துல விபீஷணன் விஷயத்துல சரணாகதி பண்ணினோம்னாக இருந்தாலும் கூட தனக்கு பரம பிரீத்தனாக இருக்கிறபடினால அந்த தர்மசாஸ்திர பிரகாரத்துக்கு சரணாகதி பண்ணவனுக்கு அருகாமையில ஒரு இடத்தை காண்பிச்சு தத்திரன்னு சொல்லி சொல்றார். அப்போ ததா பெருமாளுக்கு குசல பிரஷ்னம் பண்ண இடம் கொடுத்திலன். அந்த பெருமாளுக்கு குசல பிரஷ்னம் பண்ண இடம் கொடுத்திலன்னாக்கா க்ஷேமம் விசாரிக்கிறது. அந்த க்ஷேமம் விசாரிக்கிறதுக்கு முன்னையே அவர் என்ன சௌக்கியமா இருக்கா என்னன்னு அவர் வார்த்தை பேசுறதுக்கு முன்ன இவர் வார்த்தை பேசிட்டார். சாதாரணமா பெருமாளுக்கு பேரு பூர்வாபாஷித்த ராகவகான்னு அவர் தான் முந்திட்டு பேசுவார். ஆனா இந்த இடத்துல என்னன்னா அவருக்கு இடம் கொடுக்காத இவரே பேச ஆரம்பிச்சிட்டாராம், விபீஷணரே பேர ஆரம்பிச்சிட்டாராம். ராபம் நிவேதித என்று முதலிகளை முன்னிலையாக்கி விண்ணப்பம் செய்தான். நிவேதிதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு அந்த தான் வந்திருக்கிறத அவர் கேட்கறதுக்கு முன்ன இவரே சொன்னவராக இருந்தபடினால இப்ப என்ன ஆகுன்னா, இப்போ அஸ்மாபி துல்லியோ பவத்து என்று மகாராஜர் கொடுத்த தரம் பெற்றவனாகியாலே பெருமாள் தம்முடனே வார்த்தை செல்ல பெற்றான். இப்ப என்ன சொல்றேன்னா, ராமம் தத்திர விபூஷணா, ராமனோட பேசினார்னு அப்ரவீத்து ராமனை பேசினார்னாக்கா ராமனோட பேசினார்னு அர்த்தம். இந்த ராமனோட பேசுறதுன்றது சாதாரண விஷயம் என்ன, இது எவ்வளவு பெரிய விஷயம் என்ன. இப்ப சுக்ரீவன் எல்லாம் பேசுறாரு. சுக்ரீவன் என்ன பண்ண, அஸ்மாபி சொல்லியோ பவத்துன்னு அந்த மகாராஜா சுக்ரீவன் விபீஷணன் விஷயத்துல பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணார். இந்த விபீஷணர் அஸ்மாபி சொல்லியோ எங்களோட ஒருத்தராக அவர் ஆகட்டும், எங்களுக்கு சமமாக ஆகட்டும்னு சொல்லிட்டபடினால சுக்ரீவன் மகாராஜா எப்படி பெருமாளோட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு பெற்றவராக இருந்திருக்காரோ அதே மாதிரி இவரும் விபீஷணரும்
அவரோட பேசுவதற்கு ஒரு தகுதி பெற்றவராக ஆயிட்டார் என்பதாக சொல்ற. விபீஷணா பெருமாளுடனே இவன் ஏகாந்தத்திலே வார்த்தை சொல்லுகிற போது ராவணன் வழியில் ஒதுங்கின ராட்சதற்கெல்லாம் குடல் கரிக்கும்படியாயிற்று. பெருமாள் இவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணின பின்பு இவன் பயமெல்லாம் இவன் விரோதிகள் நெஞ்சிலே குடிபுக்கன. விபீஷணா பீஷணா பயமுறுத்துபவன் அர்த்தம். பெருமாளுடனே இவன் ஏகாந்தத்திலே வார்த்தை சொல்லுகிற போது பெருமாளிடத்துல, அதாவது ராமனிடத்துல சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித்த மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு இவர் மீதி ராட்சசாலாம் விட்டுட்டு தனிமையில பேசச்சே ராவணன் வழியில் ஒதுங்கின ராட்சசர்க்கெல்லாம் குடல் கரிக்கும்படியாயிற்று. ராவணன் வழியில இருந்த ராட்சசாளுக்கெல்லாம் இது எப்படி இருந்ததுன்னாக்கா, என்னடா இப்படி ஒரு மனுஷங்கிட்ட போய் சரணாகதி பண்றானே இவன்னு. இப்ப இவரும் ஒரு ராஜா தானே, இவரும் ராட்சசராஜனுடைய வம்சத்துல பிறந்தவர், ராவணனுடைய தம்பியா இருந்துட்டு ஒரு மனுஷனிடத்துல போய் சரணாகதி பண்றானேன்னு எல்லாருக்கும் ஒரு மனசு அளவுல வயசுல ஒரு நன்னா இல்லைன்ற மாதிரி இருந்தது. அப்ப என்ன பல விதத்துல 2-3 விஷயம் அங்க வரிசையா வருது. ஒண்ணு, ராமரை ஏத்துக்காத போயிட்டே இருந்தாக்கா மறுபடியும் இங்க வந்தான்னாக்கா ராவணனும் ஏத்துக்க போறது இல்லை, அப்ப இவன் என்ன ஆகும்ன்றது தெரியாதுன்னு ஒரு எண்ணம். இப்படி எல்லாம் பலவிதமான ஒரு எண்ணம் ஏற்பட்டது அவளுக்கு. பெருமாள் இவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணின பின்பு, இந்த விபீஷணனுக்கு பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணின பிற்பாடு இவன் பயமெல்லாம் இவன் விரோதிகள் நெஞ்சில் குடிபுக்கன. இவனுக்கு விபீஷணனுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த பயம் என்ன என்று கேட்டோம்னா, ஐயோ இந்த ராவணனோட சேர்ந்திருக்குமே நமக்கும் ஒரு அழிவு ஏற்பட்டு போடுவோம் என்றெல்லாம் பயம். இப்ப அந்த நமக்கு அழிவுன்றது இருந்துருக்க இவன் எதிரிகளுக்கெல்லாம் ராமர் அங்கீகாரம் பண்ணிட்டு விபீஷணனும் அவரோட சேர்ந்துட்டா நமக்கு அழிவு வரது சித்தம்தான்னு எதிரிகள்லாம் நினைக்கும்படியாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தர்மயுக்தஞ்ச இவனுடைய தர்ம விசேஷம் இருந்தபடி பலத்தை கொடுத்து நசியாதே இவன் பெயர் சொன்னாரை எல்லாம் ரட்சிக்கும்படி நஜா துஷீயதே என்கிற நிலையிலே நின்றது. தர்மயுக்தஞ்ச இது தர்மயுக்தமான வார்த்தையை இவ சொன்னான்னு சொல்றது. இவரிடத்துல இருக்கிற விபீஷணனிடத்துல இருந்த தர்ம விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, இருந்தபடி பலத்தை கொடுத்து நசியாதே. சிலதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க, அவள்கிட்ட ஒரு தர்மம் இருந்ததுன்னா அந்த தர்மத்துக்கு ஒரு பலத்தை கொடுத்து அதோட அந்த தர்மத்துக்கு அந்த புண்ணியம் போயிடும். அப்படி இல்லாத இவர் பேரு சொன்னாரை எல்லாம் ரட்சிக்கும்படி நஜாத்து செய்யத்தேன். விபீஷணன் பேரை சொல்லிட்டு வரவா யாரானா இருந்தாலும் கூட அவளையும் பெருமாள் ரட்சிக்கிறதுக்கு இருக்கணும். கேசவந்தவன் ஒரே எழுபிறப்பும்னு சொல்லி கீழ்மேல் ஒரே எழுபிறப்பும்னு சொல்றது. அந்த கேசவனுக்கு தாசனாக இருந்திருக்கிறவா அவளுக்கு கீழே மேலேன்னு சொல்லக்கூடிய 14 தலைமுறை, அவன் 15 தலைமுறை இருக்கிறவாளையும் ஒருத்தர் பெருமாளுக்கு தாசனாக இருந்தாலே ரட்சணமாக அதுன்னு ரட்சிக்கிறதாக அதுன்னு சொல்றாரு அந்த இடத்துல. அந்த மாதிரி சாதாரணமா சில தர்மம் நான் புண்ணியம் பண்ணிருக்கேன்னாக்கா, நான் பண்ண புண்ணியத்துக்கு ஒரு பலனை கொடுத்தாக்கா அந்த புண்ணியமும் முடிஞ்சு போச்சு, பலனை அனுபவிச்சாச்சு, சரியா போயிடுச்சுன்னு ஆகும். ஆனா இந்த இடத்துல விபீஷணர் விஷயத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அவர் பண்ண புண்ணிய விசேஷத்தினால ராமன் அங்கீகாரம் பண்ணிருக்கேன்றதெல்லாம் வேற விஷயம். அதே சமயத்துல அந்த விபீஷணர் பேரை சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான்னா கூட அவனையும் ரட்சிக்கும்படியாக அந்த தர்மம் அவ்வளவு நிலை பெற்றதாக இருந்திருக்கின்றது. தர்மயுக்தம் தர்மயுக்தஞ்ச கிருதஜதையாகிற நிலை நின்ற தர்மத்தோட கூடியிருந்தது என்னவாம். இந்த கிருதஜதைன்றது இருக்க இது நிலையான தர்மம். அது எப்பவும் அது ஒரு சின்ன உபகாரம் பண்ணா கூட அதை மறக்காமல் இருக்கிறது இருக்க, அதுதான் பெரிய தர்மம். அந்த தர்மத்தோட இருந்திருக்காருன்னு அர்த்தமாம். யுக்தஞ்ச இந்த கிருதஜத்தைக்கும் பருஷத்தினுடைய மதிப்புக்கும் ஈடாக பெருமாள் திருமுன்பே விண்ணப்பம் செய்தால் கேட்டு ஆறாதபடி செவிக்கினே செஞ்சொல்லான வாக்கியம் வார்த்தையை. இப்போ இந்த கிருதஜத்தைக்கும் இதுல 2 விஷயம். இப்ப இந்த பெருமாள் தன்னை ஏற்றுக்கொண்டது, அதனால ஒரு கிருதஜத்தை. பருஷத்தினுடைய மதிப்பு, இங்க இருக்கிற சமுதாயம், இங்க முதலிகளுடைய சமூகம் இருக்கும் இல்லையோ, அதுக்கும் ஈடாக பெருமாள் திருமுன்பே அந்த ராமருக்கு எதிர விண்ணப்பம் செய்தால் அந்த விபீஷணர் ஒரு வார்த்தை பேசுறே,
கேட்டு ஆறாதபடி செவிக்கினியே செஞ்சிடலான்னு அந்த ஒரு கேட்ட மாத்திரத்தினால இல்ல அப்படியே அந்த வார்த்தைகள் இருக்கு காதுல ஒலிச்சுட்டே இருக்கு. அப்படிப்பட்டதான வாக்கியம் வார்த்தையை சாம்பிரதம் சம்பிரகர்ஷணம் இதற்கு மேல் ஒரு பலம் கணிச்சிக்க வேண்டாது. அதாவது இப்ப பெருமாள் அங்கீகரிச்சாச்சு, இதுக்கு மேல இன்னொரு பலத்தை எதிர்பார்க்காமல் இப்போ அவர் சொல்ற வார்த்தை இதுவே பரமபுருஷோத்தமாக மனப்பிரீதிகி அனாயாசாத்து என்கிறபடியே இப்போதே அனுபவசாரஸ்யமே இப்பவே அந்த மனப்பிரீதி அனாயாசாத்து அபுண்ணியஸ்த சம்சய பிராபிய புருஷீத் பிரம்மன்னு ஸ்ரீன்வத்பிர் பகவத்கதான்னு அதாவது பலன் கிடைச்சி அப்புறமா அது மூலமா ஒரு பலன் வருது. அதாவது ஒரு காரியம் பண்றோம், காரியம் பண்ண பிற்பாடு பலன் வருதுன்றது வேற விஷயம். அந்த காரியம் பண்ணச்சேயே ஒரு பலன் வருது இருக்கு பாருங்க, அது பகவத்கதா சிரவணத்துல வரச்சே அந்த கேட்டுண்டே இருக்கச்சே கேட்டு முடிஞ்ச பிற்பாடுதான் பலன்றது கிடையாது. கேட்டுண்டே இருக்கச்சேயே ஒரு சந்தோஷம் வருது, அனுபவம் வருது. அந்த மாதிரி விபீஷணனுக்கு அந்த பேச ஆரம்பிக்கச்சேயே ஒரு சந்தோஷம் வந்ததுன்னு சொல்லி சொல்ற. மேலிரண்டு ஸ்லோகங்களும் துவயத்தில் பூர்வோத்தர கண்டங்களை விவரிக்கின்றன. இதுக்கப்புறமா விபீஷணன் சொன்ன 2 வாக்கியங்கள், ஒன்னு துவயத்தினுடைய பூர்வ கண்டம் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தேன்னு உபாயபரமான அந்த கண்டம் அதனுடைய அர்த்தத்தை சொல்றது. 2வது ஸ்லோகம் துவயத்தினுடைய உத்தரகண்டம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமதே நாராயணாயனமான்னு அந்த பல பிரார்த்தனையை சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்தை சொல்றதுன்னு சொல்ற. மேலிரண்டு ஸ்லோகங்களும் துவயத்தில் பூர்வோத்தர கண்டங்களை விவரிக்கின்றன. அனுஜோ ராவணஸ்யாஹம் தேனஜாஸ்மி உமானிதஹ பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணங்கதஹ. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல போறேன். அனுஜோ ராவணஸ்ய, நான் ராவணனுடைய தம்பி, தேனஜாஸ்மி அவமானிதஹ, அவனாலே பலவிதமாகவும் அவமானிக்கப்பட்டவனாக இருந்திருக்கவன். பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணங்கதஹ, சர்வபூதானாம் சரண்யம் பவந்தம், எல்லா பூதங்களுக்கும் சரண்யனாக இருந்திருக்கிற பவந்தம் உண்மை, சரணங்கதஹ சரணமாக அடைந்தவனாக இருந்திருக்கேன்னு இந்த சரணாகதி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இதனுடைய அர்த்தத்தை சொல்றேன். அனுஜோ ராவணஸ்யாகும், திரைலோக்கியமும் கூடி கேட்க ஒண்ணாதபடி அந்நியாய காரிய கதறுவித்த ராவணனுக்கு பின் பிறந்தவன் ஆகையாலே அவன் வாசத்தாலே தூஷிதமான குடலிலே பிறந்தேன். நான் என்ன எப்படி பிறந்தேன்னு நினைச்சுட்டு இருக்கேன் என்று கேட்டேன். 3 லோகத்திலையும் ராவணன்னு பெயர் சொன்னாலே எல்லாரும் காரி உமீரா அந்த வார்த்தையே கேட்க முடியாதபடியாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அந்நியாயத்தை பண்ணினவனாக ராவணனுடைய அவனுடைய வயத்தினுடைய அவன் இருந்த வாசம் பண்ண ஒரு கர்ப்பத்துல நான் பிறந்தேன் அப்படின்னு அந்த குடலிலே அனுஜோ ராவணஸ்யாகம்னு சொல்ற. எனக்காஸ்மி அவமானிதா, அவனாலே அவமானிக்கப்பட்டவனாக இருக்கேன். அதாவது என் தோஷங்களை நேராக கொண்டு சாத்விகர் அவமானம் பண்ண பெற்றேன் ஆகிலும் அதுவும் ஒரு தரமாகலாயிற்று. அங்கனன்றிக்கே நான் பாத்திர விவேகம் பண்ணாதே ஹிதம் சொல்ல போனதற்கு பாபகர்மங்களுக்கு முடிச்சோடின ராவணன் ஆளிட்டு பரிபவிக்க அவன் கோஷ்டிக்கும் ஆகாதே போந்தேன். இதுல என்னன்னா, அதாவது இப்ப ஒருத்தன் தப்பு பண்ணான்னாக்க அதுல வரைச்சே அவன் தப்பு பண்ணத்தை பார்த்து அவனிடத்துல இருக்கிற தப்ப பார்த்து சாத்விகர்களாக இருந்திருக்குவா இப்படி எல்லாம் தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லி அவனை சொல்லி கொஞ்சம் அவமானப்படுத்தினான்னாக்க அது ஒரு தரமாக ஆயிற்று. அது ஒரு தரமாக ஆயிற்றுன்னா அது ஓரளவு அங்கீகாரம் பண்ணிக்கலாம். ஏன்னா நாம தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்றவா யாரு? அவ மகான்கள். அவ நம்மளை திருத்தி பணிகொள்வதற்காக அதை சொல்றான்றதெல்லாம் நாம நினைச்சுட்டு அத அங்கீகாரம் பண்ணாலும் பண்ணலாம். அங்கனந்திருக்கே நான் பாத்திர விவேகம் பண்ணாதே ஹிதம் சொல்ல போனதற்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த ஒரு சில பேருக்கு ஹிதம் சொல்லச்சே அந்த ஹிதத்தை சொல்லுவதற்கு இவன் தகுதிப்படுத்தவன், இவன் இது தகுதி இல்லாதவன்றத பராமர்சம் பண்ணாமல் நான் போய் ராவணனுக்கு ஹிதம் பண்ணணும்னு ஹிதத்தை சொல்லணும்னு சொல்ல ஆரம்பித்தேன் நானு. அப்போ பாபகர்மங்களுக்கு முடிச்சு விடின ராவணன்,
ராவணன்றவன் ராஜா தான். எதுக்கு அகமஸ் அபராத சக்கரவர்த்தின்ற மாதிரி லோகத்துல பாபகர்மாக்கள் எத்தனை உண்டோ அத்தனைக்கும் இவன் அரசனாக திகழ்ந்தவன். ஆளிட்டு பரிபவிக்க அவன் தான் மாத்திரம் பரிபவிக்கல, ஆளிட்டு பரிபவிக்கன்னு அவன் மீதி பேரெல்லாம் விட்டு என்ன அவமானப்படுத்த அவன் கோஷ்டிக்கும் ஆகாதே போந்தேன். அந்த ராவணனுடைய கோஷ்டிக்கு நான் பிடிக்காதவனாக ஆயிட்டான் நானு. பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணங்கதः அகமஸ்ய அவரோபியாத அனுஜோ ராவணஸ்யாஹம் தேன சாஸ்மி அவமானகः பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணங்கதः. உத்தரார்த்தம். பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணங்கதः. சர்வபூதானாம் சரண்யம் பவந்தம் தேவரீர் அனாலோசித விசேஷாலோக சரண்யரானபடினாலே நீர் ஒருத்த சரணாகதி பண்ணியாச்சுன்னாக்க அவளிடத்துல இருக்கக்கூடிய குணதோஷங்களை பராமர்சம் பண்ணாமல் எப்படி சரணாகதி பண்ணவன அப்படியே அங்கீகாரம் பண்ணணும்னு ஏற்படுறவராக. அப்படினால ராவணனிலும் தண்ணீரான எனக்கும் புகலிடம் ஆவீர். ராவணனை காட்டிலும் தாழ்ந்தவனாக இருந்திருக்கிற எனக்கும் நீர் அனுகிரகம் பண்ணீர் என்று பிதாமக வரப்பிரசாதத்தினாலே ஒரு வெளிச்சிறப்பு முன்காட்ட சரண்ய குணபூர்த்தியுடைய தேவரீரை சரணமாக அடைந்தேன். இப்ப இந்த மாதிரி எண்ணம் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, பிரம்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரன் கொடுக்கச்சே, ராவணனுக்கு ஒரு வரன் கொடுக்குறே, கும்பகர்ணனுக்கு வரன் கொடுக்கச்சே, விபீஷணனுக்கு வரன் கொடுக்கச்சே, எவ்வளவு சிரமமான தசையா இருந்தாலும் உன்னுடைய புத்தி தர்ம மார்க்கத்திலேயே போகட்டும்னு விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ண அது வரன் கொடுத்த அந்த அனுகிரக விசேஷத்தினால ராமனிடத்துல வரணுன்ற எனக்கு ஒரு எண்ணம் தோணித்து, ஆகையால முன்காட்ட வெளிச்சிறப்பு முன்காட்ட குணபூர்த்தியுடைய தேவரீரை சரணமாக அடைந்தேன். வெளிச்சிறப்பு முன்காட்ட அப்படின்னா இப்போ அந்த பெருமாளுடைய ஞான தெளிவு அதை முன்ன அது முன்காட்ட சரண்ய குணபூர்த்தி சரண்யனாக ஆவதற்கு என்னென்ன குணம் வேணுமோ அத்தனை குணங்களையும் உம்முடைய திருவடியை நான் சரணமாக அடைந்தேன். இந்த நாராயண சப்தத்துக்கு துவயாதிகாரத்துல சொல்லச்சு அந்த சிவன் நாராயண சரணம் சரணம் பர்வத்தேன்னு சிவ சப்தம் நாராயண சப்தத்துக்கு இதுக்கு அர்த்தம் வியாக்கியானம் பண்ணுச்சு. சரண்ய குண பூர்த்தின்னு சொல்லி சரண்யனாக ஆவதற்கு வேண்டியதான குணங்கள் அந்த தகுதிக்கு அந்த சரண்யனாவதற்கு தகுதி பெறுவதற்கு உண்டான குணங்கள்னு சொல்லிட்டு வரிசையா வாத்சல்யம் காருண்யம் மாதரியம் காம்பீரியம் இப்படி பல விஷயங்கள்லாம் அந்த இடத்த சொல்றேன். அந்த மாதிரி சரண்ய குண பூர்த்தி இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான் ராமன் உம்முடைய திருவடியை நான் சரணமாக அடைந்தேன்னு துவயத்தினுடைய பூர்வார்த்தத்தை இந்த சொல்லிட்டேன். சகதேவ பிரபன்னாய இத்தியாதிகளில்படியே முன்பே சரணாகதி பண்ணி தசமஸ்யா பயம் மயா என்கிறபடியே பலமும் பெற்றவன் இப்போது திரும்பியும் பிரபத்தி பண்ணுகிறான் அல்லன். இது தன் நிஷ்டையை அனுசந்தித்து தனக்கும் கூட பெருமாள் புகலிடமானபடிக்கு கிருத்தஜனாய் கொண்டாடினபடி. இங்க ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு சமாதானம். சர்வலோக சரண்யாய ராகவாய் மகாத்மனை நிவேதிதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்று விபீஷணன் சொன்னார். நான் விபீஷணம் உபஸ்திதம்ன்றதுக்கு தாத்பரியம் விபீஷணன் சரணாகதி பண்றதுக்கு சர்வலோக சரண்யாயன்னு சொல்லியிருக்க அப்படின்னால அவரிடத்துல சரணாகதி பண்ணி நான் இங்க வந்திருக்கேன்றத சொல்ற சரணாகதி அங்க பண்ணியாச்சு. இவர் பண்ண சரணாகதி விபீஷணர் பண்ண சரணாகதிய பெருமாளும் அங்கீகாரம் பண்ணிட்டே சகதேவ பிரபன்னாய் தவாஸ்மி அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமான்னு சொல்லி தவாஸ்மி அபயம் சர்வபூதேபியோ ததாமி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு இது என்னுடைய விரதம்னு சொல்லிட்டதுனால இதை அங்கீகாரமும் பண்ணியாச்சு. இது ரெண்டு விஷயமும் சித்தமா ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன ஒண்ணு துவயத்தினுடைய அர்த்தம் பூர்வ கண்டத்தினுடைய அர்த்தமாக சரணாகதியை இந்த இடத்துல சொல்றதுன்னு பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணங்கதான்னு சொல்றது இருந்துருக்கு. இந்த சரணாகதின்றது பிராய பிரபோதனை பும்சாம் பௌன புண்ணியம் நிவார என்னன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பலத்துக்காக சரணாகதி பண்றதை திருப்பி பண்ணவானான்றதை ஏற்கனவே ஆரம்பத்திலேயே இந்த அபயப்பிரதான சார் ஆரம்பத்திலேயே சுவாமி சாத்திருக்கார். இதுதான் ராமருடைய திருவள்ளம் என்பதும் சொல்லியிருக்கு. அப்போ மறுபடியும் சரணாகதி என்னத்துக்கு விபீஷணர் பண்றதுன்னு ஒரு கேள்வி. இங்க பண்றது இருக்க இது சரணாகதி இல்லை, முதல்ல பண்ணதுதான் சரணாகதி. இப்போது திரும்பியும் பிரபத்தி பண்ணுகிறவன் அல்லன். இப்ப சரணாகதி பண்ணல என்ன பண்ணான்னா
இது தன்னிஷ்டையை அனுசந்தித்து தனக்கும் கூட பெருமாள் புகலிடமானபடிக்கு கிருத்தஜனாய் கொண்டானபடி தன் நிஷ்டையை தன்னுடைய நிலைய அனுசந்தானம் தன்னுடைய நிலை என்ன எம்பெருமான் திருவடி வாரத்துல சரணாகதி பண்ணினதுன்றது அதை அனுசந்தானம் பண்ணி தனக்கும் கூட பெருமாள் புகலிடமானபடிக்கு தனக்கும் கூட பெருமாள் புகலிடம் தனக்கும் அதிநீச்சனாக இருந்திருக்கிற தனக்கும் கூட பெருமாள் இந்த புகலிடமாக ஆனதுன்றது அதுக்கு ஒரு கிருத்தஜத்தையை தெரிவிக்கிறதாக தான் இது சொல்றதே தவிர இங்க இது மறுபடியும் சரணாகதி பண்ணதாக ஆகாது என்று தாற்பயம். பரித்யக்தாமயா என்று அதுக்கப்புறமா முன்பே ராஜ்யகாட்சித்த ராட்சதா என்று தனக்கு பிறந்த பழி தீரும்படி உத்தரகண்டத்தின்படியே தன்னுடைய அனன்ய பிரயோஜனத்துவத்தை வெளியிடுகிறான். இப்போ இந்த ராஜா வந்திருக்கான். ராஜா வந்திருக்கச்சு என்ன எண்ணத்தோடு வந்திருக்கான்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையோ. இப்ப ராஜ்யகாட்சி இவன் இப்ப ராவணன் தோத்து போயிடுறான், ராவணன் உமக்கு நேரம் இருக்க முடியாது, ஆகையால ராவணன் தோத்து போயிட்டான்னாக்கா தனக்கு ராஜ்யம் வரணும்ன்றதுக்காக முன்னையே போய் உம்ம திருவடியில சரணாகதி பண்ணிட்டான் என்று சொல்ற மாதிரி அவ இவருக்கு ஒரு அபப்பிரச்சைய சொல்லியிருக்காளோ இல்லையோ. அந்த பெருமாள் ராம கைங்கரியத்தை விரும்பிதான் விபீஷன் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணார். ஆனா ராமனா அவருக்கு ராஜ்யத்தை கொடுக்கறே தவிர விபீஷணன் கேட்டு அதை கொடுக்கல. ஆனா இவ வரச்சே இவளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. அந்த மாதிரி தனக்கு பிறந்த பழி தீரும்படி அந்த விபீஷணனுக்கு ஒரு பழி வந்தது, அது போகும்படியாக உத்தரகண்டத்தின்படியே தன்னுடைய அனன்ய பிரயோஜனத்துவத்தை வெளியிடுகிறான். சிமதே நாராயணன் மகான்னு சொல்லச்சு அனன்ய பிரயோஜனம் நாராயணன்னு சொல்லச்சு நாராயணனுக்கு கைங்கரியம் அந்த பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு அந்த கைங்கரியத்தை அனன்ய பிரயோஜனமான ஒரு கைங்கரியத்தை தான் அந்த இடத்துல சொல்றது. அதை இந்த இடத்துல அடுத்த ஸ்லோகத்தினால விபீஷணர் வெளியிடுகிறார் என்பதை சொல்றார். பரித்யக்தா மய அலங்கா மித்ராணி ச தனானி ச பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானி ச. பரித்யக்தா மயா அலங்கா மித்ராணி ச தனானி ச பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானி ச. பரித்யக்தா மயா லங்கா, நான் லங்காவை மொத்தத்தையும் விட்டுட்டேன். நான் மித்ராணிச்ச தனானிச்ச, என்னுடைய நண்பர்கள் எத்தனை எல்லாரையும் நான் விட்டுட்டேன். நான் பவத்கதமே ராஜ்யம், எல்லாமே என்னுடைய ராஜ்யமோ ஜீவிதமோ எனக்கு உண்டான சுகமோ எல்லாமே உன்னிடத்துலதான் இருக்கு என்று இந்த 2வது ஸ்லோகத்தினுடைய சாமான்யமான அர்த்தம். இதனுடைய விசேஷ அர்த்தத்தை சுவாமியை சாதிக்கிறார். பரித்யக்தா மயாலிங்கா, எங்களுக்கு குலக்கிரம ஆகதமான படைவீடாயிருக்க இத்தை ஹரிபாஹ்யராயிருக்கும் பாஹ்லீகாதிகளுடைய தேசங்களை தத்துவஸ்தரானவர்கள் விடுமா போலே தவாசனமாக விட்டேன். ஜனனி ஜன்மபூமிஷ்ட சொர்க்காதபி கரியசின்னு சொல்ற இது எனக்கு ஜன்மபூமி. லங்கைன்றது என்னுடைய ஜன்மபூமி. நான் ரொம்ப விரும்பி வாசம் பண்ண வேண்டிய ஒரு இடம், குலக்கிரமமாக வந்த ஒரு இடம். அத்தை விட்டுட்டு அதை ஏன் விட்டுட்டேன் அப்படின்னா, ஹரிபாஷ்யரா இருக்கும் பாக்லீகாதிகளுடைய தேசங்களை சத்துவஸ்தரானவர்கள் விடுமா போலே ஹரிபாஷ்யராக பெருமாளுக்கு விரோதமாக எம்பெருமானோட சேராதவர்களாக வெளியார்களாக இருந்திருக்கிறவர்கள். அவ பாக்லீக நாடுன்னு ஒரு நாடு இருந்துருக்கு. அந்த நாடை சேர்ந்தவர்கள்லாம் இவாளோட இங்க வாசம் பண்றது சரியில்லை, இதை விட்டுட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு சாத்விகள்லாம் அந்த ஊரை விட்டுட்டு எப்படி வெளியில போனாலும் அந்த மாதிரி நான் இந்த ராவணன் இருக்கிற எனக்கு நான் வாசம் பண்ண வேண்டிய இடம்தான். அப்படி இருந்தாலும் கூட இந்த ராவணனோட வாசம் பண்றதுன்றது அனர்ஹம். இப்ப எம்பெருமானுக்கு எதிரியாக இருக்கிறவர்களோட வாசம் பண்றது சொந்த ஊரா இருந்தா கூட அந்த இடத்துல இருக்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு அது உச்சிதம் இல்லைன்னுட்டு நான் விட்டுட்டு வந்தவன்னு சவாசனமாக விட்டு வந்தேன்னு அர்த்தம். பரித்யக்தா பரிதா தியக்தா, அவ்வூரில் துவக்குடைவை எல்லாவற்றையும் அருவருத்தேன். விடுறதுன்னாக்கா என்ன, ஏதோ போனா போயிட்டு போறதுன்னு வந்துருக்குன்றது இல்ல. ஐயோ இப்படிப்பட்ட இடத்துல இருந்தமேன்னு இருந்ததுக்கே நான் ஒரு அருவருப்பு வந்து, அது ஒரு விசேஷம். சில சமயங்கள்ல நாம ஒரு குடிசை வீட்டுல
எங்கேயோ இருந்திருப்போம், எங்கேனா ஒரு ஒரு அசுத்தமான ஒரு ஸ்தலம் பக்கத்துல இருந்ததெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம பெரியவாள்லாம் கூட சில சமயத்துல அடையாறுல கெனால் பேங்க் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு. அந்த பக்கிங்ஹாம் கெனால் போகும். அது பக்கத்துல எல்லாம் குடிசை கட்டிண்டு நம்மளோட எல்லாம் நிறைய பேர் இருந்தா இப்பெல்லாம் பெரிய இடமா எடுத்தோன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நாளாச்சு. இப்ப அந்த இடத்த பார்த்தோம்னா இந்த சாக்கடை பக்கத்துலயே நம்ம வாசம் பண்ணோம்னு நமக்கு ஒரு அருவருப்பு இருக்கும் பிற்காலத்துல வச்சு. அந்த மாதிரி அருவருக்க தகுந்ததாக இருந்துருக்கிறது. நான் அப்படி அருவருத்தேன். இப்போ லங்கையை பொறுத்த வரைக்கும் பரித்தியக்தான்னு சொல்லி அருவருத்தேன்னு அர்த்தம். மயா பரித்தியக்தான், நான் அதில் துடுக்கூட சம்பந்தமே இல்லாமல் மொத்தத்தையும் விட்டுட்டேன். அப்போ தேவரீர் லங்கை என்று பெயரிட்டு ஒரு உலங்கை போட்டுகிறீரோ என்று நடுங்கா நின்றேன். அப்படின்னா நீங்க போய் லங்கையில வாசம் பண்ணுன்னு சொல்லி சொன்னாக்கா இது ஒரு ஜெயில்ல வாசம் மாதிரி நான் நினைக்கிறேன். நானு லங்கா வாசமே இப்படி ராவணனோட வாசம் பண்றதுன்றது. மித்ராணிச்ச தனானிச்ச மித்திர துரோகேச்ச பாத்தகம் மித்ராணிச்ச மித்திர துரோகேச்ச பாத்தகம் என்னும்படி இருக்கட்டேரே, தேவரோட விரோதித்த மித்திரர்களை சத்துருக்கள் என்று கைவிட்டேன். என்னடா இது, விபீஷணன் நண்பர்கள் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்தேன்னு சொல்லி சொல்ற. மித்திர துரோகிச்ச பாத்தகம்னு சொல்றக்கு மித்திரனுக்கு துரோகம் பண்ணுவானா அது பெரிய தவறாக சொல்லிருக்கு. அப்படி இருக்கச்சே மித்திரர்கள் எல்லாம் விட்டுட்டு நண்பர்கள் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்தேன்னு சொல்றாரு, இது நியாயம் இல்லையேன்னு கேட்டேன். தேவரீரோடு விரோதித்த மித்திரர்களை சத்துருக்கள் என்று கைவிட்டேன். தேவரீரோடு இந்த பெருமாளோட விரோதித்தவர்களாக இருந்திருக்கிற மித்திரர்கள்லாம் கூட அவ மித்திரத்துவம் போயிடுச்சு. அவள்லாம் மித்திரர்கள் அல்ல, அவள்லாம் சத்ரு தொல்லியர்கள். அப்ப சத்ருக்கள் இருக்கிற இடத்துல வாசம் பண்ணக்கூடாது இல்லையோ, அவளை விட்டுட்டு நான் வந்துட்டேன்னு அர்த்தம். தனானித ஆபதர்த்தம் தனம் ரட்சேது என்னும்படி இருக்கிற தனங்களையும் அவற்றோட துவக்கை தானே ஆபத்துக்களுக்கு காரணமாக கண்டபடியினாலே விட்டேன். இது ஒரு யாருக்கு என்ன காலத்துல என்ன கஷ்டம் நேரிடுமோன்னு தெரியாது. ஆகையால பணம் சேர்த்து வைக்கிறதுன்றது தப்பு கிடையாதுன்றது சாஸ்திரம், தர்மசாஸ்திரத்துல சொல்றது. அது சத்தியமான விஷயம். ஏன்னா இப்ப இந்த தினத்துல ஒண்ணும் இல்லாத ஒரு தலைவலி ஜுரம்னுட்டு வைத்தியத்துக்கு போனா கூட 500 ரூபாய் 1000 ரூபாய் இல்லாத வெளில வர முடியல. அப்போ 500 ரூபாய் 1000 ரூபாய் சுலபமா வருதுன்னா அதை சேர்த்து வச்சிருந்தாதான் அது வரப்போகுது. ஆபதர்த்தம் தனம் ரட்சேத், எதனா நமக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னாக்கா அந்த காலத்துக்கு உதவும்ன்ற ஒரு முறையில பணத்தை ரட்சிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி தனத்தை ரட்சிக்க வேண்டியது போக பரித்தியக்தா மயாலங்கா மித்ராணி தனானிச்ச தனங்களையும் தனத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. இது எப்படி அப்படின்னா அவற்றோட துவக்கைத்தானே ஆபத்துகளுக்கு காரணமாக கண்டபடியினாலே விட்டேன். இந்த பணத்தோட சேர்ந்துருக்கிறது தான் ஆபத்து. வேற ஒரு ஆபத்து அந்த ஆபத்துல இந்த பணம் உபயோகமாகும்ன்றது வேற விஷயம் இல்ல. இங்க பிரகிருதத்துல என்ன அப்படின்னா இந்த பணத்தோட சேர்ந்திருக்கிறதே ஆபத்தா போயிட்டு அப்படின்னால அந்த பணத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேன் என்றதாக நான் விட்டேன்னு சொல்லி சொல்றேன். சகாரத்தாலே பிதரம் மாத்திரம் இத்தியாதிகளில் படியே தேவரே திருவடிகளிலே சேவைக்கு விருத்தங்கள் எல்லாவற்றையும் விட்டேன் என்கிறான். பிதரம் மாதரந்தாரான் புத்திரான் பந்தோன் சகேன் குருன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி கிருஹாணி ச, இது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பெருமாளுடைய திருவடி கிடைச்சதுன்னா அதுவே பரம புருஷார்த்தம். அந்த ரீதியில பிதரம் மாத்திரம் இத்தியாதிகளில் படியே தேவரீர் திருவடிகளிலே சேவைக்கு, அதாவது அந்த பகவத் கைங்கரியத்துக்கு விருத்தமாக இருந்திருக்கிற அப்பாவோ அம்மாவோ மித்திரர்களோ தனமோ தானியமோ பந்துக்களோ சகியோ குருவோ ரத்னமோ எல்லாத்தையும் விட்டுடு. அந்த ரீதியில நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்றார். நாட்டார் புருஷார்த்தம் என்றிருக்கும் அவற்றையெல்லாம் விட்டீராகிலும் அவற்றினுடைய இழவு நெஞ்சிலே கிடவாதோ என்னில் திருப்பாக்கடலே வாய் வைத்தவனுக்கு நாய்ப்பால் குடியாத இழவுண்டோ என்கிறான். நாட்டார் புருஷார்த்தம் என்றிருக்கும் அவற்றை எல்லாம். இப்ப இந்த லோகத்திலே இருக்கிறவா இதெல்லாம் சுவாமிதான் இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை பேச முடியும், வேற யாராலையும் இப்படி எல்லாம் வார்த்தை பேச முடியாது. லோகத்துல இருக்கிறவா எல்லாருமே
இந்த பணங்காசு தான் புருஷார்த்தம்னு நாம நினைக்கிறோம், எல்லாரும் நினைக்கிறோம். பணங்காசு இப்ப எனக்கு கூட ரூபாய் கொடுத்தா அது சந்தோஷமா தான் இருக்கும், அது வேற விஷயம். அந்த பணங்காசு தான் புருஷார்த்தம்னு நினைக்கிற ஒரு சன்னிவேசத்துல போய் ரத்னானி தனானிச்சேன்னு அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றியே, அவற்றினுடைய இழிவு நெஞ்சிலே கிடவாதோ? என்னமோ நான் விட்டுருந்தேன்னாக்க நான் போயிருந்தேன்னா அப்படி இருந்திருக்கும், கிடைச்சிருக்கோம்னுட்டு அந்த விட்டுட்டு வந்தா கூட அந்த மனசளவுல ஒரு குறை இருந்துட்டு இருக்குமோ இல்லையோ. இப்போ எனக்கு கூட ஒரு சமயத்துல நான் சின்ன வயசுல இருக்கச்சு ஒரு 30 வயசுல பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில அசிஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரார் போஸ்டுக்கு டைரக்டா செலக்ட் ஆச்சு. அது பெரிய போஸ்ட், அது போயிருந்தேன்னா நான் பெரிய ஸ்தானத்துல எவ்வளவு இதுவா இருந்திருக்கலாம் அப்படின்னா, அது கடைசி சமயத்துலயும் ஒரு உறுத்தல் இருந்துட்டு இருக்கு. அதை போகாத போயிட்டுனேன்ற ஒரு எண்ணம் இருக்குதான் இருக்கு. அந்த மாதிரி சில பேருக்கு இது மித்திரன் தனம் ஏதோ ஒரு ஆபத்தோ விபத்தோ ஏதோ விட்டு வந்துட்டோம்னா கூட அதை விட்டு வந்துட்டோமேன்ற ஒரு எண்ணம் மனசுல உறுத்தல் இருக்கலாமோ இல்லையோ. அந்த மாதிரி உங்களுக்கு உறுத்தல் இருக்கா அப்படின்னா, திருப்பாற்கடலிலே வாய் வைத்தவனுக்கு நாய்ப்பால் குடியாத இடவுண்டோ என்கிறான். அந்த திருப்பாற்கடல்ல போய் இந்த அமிர்தபானம் பண்ற மாதிரி, இப்போ இந்த அந்த மாதிரி திருப்பாற்கடல்ல வாய் வைத்தவனுக்குன்னா அந்த திருப்பாற்கடலினுடைய அமிர்த ரசத்தை அனுபவிக்கிறவனுக்கு நாய்ப்பால் குடியாத இடவுண்டோன்னா, இது குழந்தையா இருக்கச்சே கழுத பால் கொடுக்கறதுன்னு இப்ப கூட கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்றா. இந்த கழுத பால் கொடுத்தோம்னாக்கா குழந்தைக்கு குரல் வளம் நல்லா இருக்குமா, அதுக்கோசரம் கிராமத்துல எல்லாம் கழுத பால் கொடுப்பான். அந்த மாதிரி நாய்ப்பால் கூட எதான கொடுப்பாளோ என்னமோ தெரியல. அந்த நாய்ப்பால் குடியாத, ஐயோ நான் நாய்ப்பால் சாப்பிடாத போயிட்டேனேன்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் யாரானா விசாரப்படுவானா என்பதாக அதை பத்தி சொல்ற. ஆகையால முண்ட வந்தாய் போச்சுன்னாக்க நான் இதுக்கு மேல போய் கவலைப்படுவேனா? அங்க ராவணனுடைய ராஜ்யத்துல இல்லாததுனால நான் இதுக்கோசரம் கவலைப்படுவேனா என்பதாக சொல்ற. சரி, அதுக்கப்புறமா பவத்கதம் மேராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்ச, போக உபகரணங்களும் போக்தாவான என்னுடைய சத்தையும் போகங்களும் எல்லாம் தேவரீரை அனுபவிக்கையாகிற மகாசமுத்திரத்தில் திவலைகளிலே ஒதுங்கி கிடக்கும். ராஜ்யம் போகோபகரணம், அது அனுபவிக்கிறவன் ஜீவன், ஜீவிதம்னு சொல்றது ஜீவிதம், போகம்ன்றது சுகம்ன்றது. இது எல்லாமே தேவரீரை அனுபவிக்கையாகிற மகாசமுத்திரம். அந்த எம்பெருமான அனுபவிக்கிறதுன்றது ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தினுடைய ஒரு திவலைக்கு சமானமாக ஆகாது. இது சமுத்திரத்திலே குளப்படியும் உண்டு என்னுமா போலே இருப்பதொரு பாசுரம். சமுத்திரத்திலே குளப்படியும் உண்டு என்னுமா போலே இருப்பதொரு பாசுரம். சமுத்திரம் ரொம்ப ஆழமானது. குளப்படி அப்படின்னா குழம்புனாக்கா ஒரு கண்ணை கொட்டி கால் வச்சதுன்னாக்கா அது குழம்பு, அது அந்த மண் தரையில வச்சதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல மண் தரை பதியும், அந்த மண் தரையில பள்ளமா இருக்கும், அந்த பள்ளத்துல இருக்கிற ஜலம் அது. சமுத்திரே கோஷ்பதம் அத்தின்னு அதுதான் அந்த ஜலம்ன்றது. அந்த தொமாத்துண்டு கொஞ்சம் போரும் ஜலம் இருந்துருக்கு, அதுதான் குளப்படி ஜலம்ன்றது பேரு. அந்த பெரிய சமுத்திரமா இருந்தாலும் அது குளப்படியும் அது உள்ளதான் இருக்கு, அந்த குட்டியா இருக்கிறதும் அது உள்ளதானே இருந்துருக்கு. அந்த மாதிரி இது எல்லாமே எல்லா சுகமும் எனக்கு இதுல அடங்கினதான் என்பதாக சொல்ற. இப்படி அனன்ய பிரயோஜனான விபீஷணாழ்வானுக்கு மேல் லங்காராஜ்யம் வந்தபடி என்னென்னில். சரி, விபீஷணன் ஒன்னும் வானான்னு சொல்றாரு, எல்லாம் சொல்லிட்டேங்கோ. அவருக்கு லங்கா ராஜ்யம் வரதானே வந்தது. அந்த லங்கா ராஜ்யம் எப்படி வந்தது என்று கேட்டேன். அது ராமனியோக அனுபாலன ரசிகனான் இவனுக்கு நின்னையே தான் வேண்டினேல் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் என்கிறபடியே வந்த சத்தனை. இது ராமனுடைய நியோகம். ராமன் சொல்றார், இதை நீ அனுபவின்னு கொடுக்கிறேன், அந்த கட்டளையை நாம் மீற முடியாது. அதனால வந்ததே தவிர நியோகம்னா கட்டளை, அது அனுபாலனம் பண்றது. அனுபாலனம் பண்ணி அந்த பெருமாள் இட்ட கட்டளையை அனுபாலனம் பண்ணுவதுல ஒரு ராசிக்கும், அதுல ஒரு சந்தோஷம் அப்படி இருக்கிறபடினால அது அவருக்கு வந்திருக்கு. அதை அவர் அங்கீகரிச்சிருக்கார். நின்னையே தான் வேண்டினேல் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம். இது பெருமாள் திருமொழியில சொல்ற. இப்போ
உண்மைதான் நான் பிரார்த்தனை பண்றேன் வேண்டேன். ஆனா பெரும் செல்வத்தை விரும்பாதவனை, அந்த பெரும் செல்வம் வாணான்றவன அவன் விஷயத்துல விரும்பி செல்லும் செல்வத்தை போல என்ன, அவன் விஷயத்துலதான் செல்வமும் விரும்பி போறது. அந்த மாதிரி என் விஷயத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, நான் ஓணும்னு சொல்லல, உம்முடைய நியோகத்தினால உம்முடைய கட்டளையினால எனக்கு அது வந்திருக்கு, நான் அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான் என்கிறபடியே வந்ததத்தனை. இப்படி சரணாகதன் பாசுரத்திலே ஈடுபட்ட பெருமாளுக்கு பிறந்த இரக்கத்தையும் அதடியாக அருளி செய்த பிரகாரத்தையும் சொல்லுகிறான். இப்படி சரணாகதன் பாசுரத்திலே அப்படின்னா தன்னிடத்துல சரணாகதி பண்ண விபீஷணனுடைய வார்த்தை, பாசுரன்றது வார்த்தை, அந்த வார்த்தையிலே ஈடுபட்ட, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமாளுக்கு இதை கேட்கறதுக்கு. பெருமாளுக்கு பிறந்த இரக்கத்தையும் அந்த பெருமாளுடைய காருண்யத்தையும் அதடியாக அருளி செய்த பிரகாரத்தையும் சொல்லுகிறான். அந்த காருண்யம் மூலமாக பெருமாள் அருளி செய்த பாசுரத்தை, அவருடைய வார்த்தையை மகர்ஷி சொல்றார். அடுத்தது தஸ்ய தத்வச்சனம் சுத்வா ராமோ வச்சனம் அப்ரவீத் வசதா சாந்தயத்வைனம் லோச்சனாபியாம் பிபன்னிவ ஆக்யாஹி மம தத்வேன ராட்சசானாம் பலாபலம். பாக்குறேன், தஸ்ய தத்வச்சனம் சுத்வா ராமோ வச்சனம் அப்ரவீத், ராமன் சொன்னாராம் வசதா சாந்தயத்வேனும் லோச்சனாபியாம் பிபன்னிவன். இப்ப வார்த்தையினால அவனுக்கு ஒரு சாந்தவனம் பண்ணி அவனை ஒரு ஆறுதல் சொல்லிட்டு விபீஷணரையே பாக்குறேன். அந்த விபீஷணரையே பார்க்கச்சே லோச்சனாபியாம் பிபன்னிவன், அந்த கண்ணாலேயே விழுங்கிடுவேன்னு சொல்ற ஆழ்வான் சாதிக்கிறேன். பாரணீயதி வரப்பிரத திருங்மேன்னு சொல்ற. அப்ப அந்த தேவபெருமான சேவிக்கிறேன்னா இன்னைக்கு ஆழ்வானுடைய திருநட்சத்திரம். ஆழ்வான் சாதிக்கிறது பாணிபாதபதனே க்ஷணசப்தை அம்புஜான்யபதிசன் வரதத்வம் அபிஜாத கபோலம் பாரணீயதி வரப்பிரத திருங்மேன்னு சொல்றாரு. அபிஜாத கபோலம், அந்த தேவபெருமானுடைய கபோலம் இருக்க, அந்த கபோலம் அந்த தாடை கண்ணம் ரெண்டும் அவ்வளவு ஆச்சரியமா இருந்துட்டு இருக்குமா, அது பாரணீயத்தி என்னுடைய கண்ணாலேயே நான் அந்த கபோலத்தை நான் சொல்றேன்னு சொல்றார். அபிஜாத கபோலம் பாரணீயத்தி வரப்படுதுன்னா அந்த பருகுவது கண்ணாலே பருகு, அதேதான் லோச்சனாபியாம் பிபன் இவன்னு இங்க ராமாயணத்துல வால்மீகி சொல்ற வார்த்தை இது. ஆக்கியா ஹிமம தத்வேன ராட்சதானாம் பலாபலம். உத்தரக்கணத்துல தம் பக்கத்துல உட்காத்தி வச்சுண்டு ராவணர்களுடைய பலாபலத்தை சொல்லுன்னு உடனே சொல்றேன்னாக்கா அப்ப எவ்வளவு நெருக்கமா ஆயிட்டேன்றது இதுல இருந்தே பாத்துக்கோங்க. சத்திய அனன்யசரணாய் அனன்ய பிரயோஜனமானவனுடைய அந்த அந்த விபீஷணன் அனன்ய சரணம், பெருமாள் தவிர வேற ஒருவரை சரணமாக நினைக்காதவர், அனன்ய பிரயோஜனம், அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவது தவிர வேற புருஷார்த்தத்தை விரும்பாதவனாக இருந்திருக்கிற அவனுடைய தத்வச்சனம் ஸ்ருத்வா, அவருடைய வச்சனம் எப்பேற்பட்ட வச்சனம்னா ஆக்கிஞ்சன்ய அனநிகதித்துவ புரஸ்காரமாக துவயார்த்தபரமான வசனத்தை கேட்டருளி, தன்னுடைய இயலாமை, ராமர் தவிர வேற கதி இல்லாமை, இதை வெளிப்படுத்துகின்ற துவயத்தினுடைய பூர்வகண்டத்துல வருது இல்லையோ, அந்த பூர்வகண்டத்தினுடைய அர்த்தம் சொல்லச்சே அதுல ஆக்கிஞ்சன்யம் எல்லாமே எல்லாம் 5 அங்கங்களோடு கூடி இருக்கிற சரணாகதி சொல்லப்படுகிறது. அந்த ரீதியால துவயார்த்தபரமான வசனத்தை கேட்டருளி, அந்த துவயத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுவதாக இருந்திருக்கிற இந்த வச்சனம், இந்த வார்த்தைய பரித்தியக்தமயா லங்கா மித்ராணி தனானிச்சான்னு சொல்றதெல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் ஆக்கிஞ்சன்யத்துவம் பிரகடனம் பண்றது. அதை கேட்டு ராமோ வச்சனம் அப்ரவீத், தத்வச்சனம் சுத்வா ராமோ வச்சனம் அப்ரவீத், ராமர் சொன்ன என்ன சொன்னது பார்ப்போம். த்விசரம் நாபிதம்பத்தே த்விஸ்தாபயதி நாஸ்ரிதானே த்விர்ததாதி நதார்த்திப்யோ ராமோ த்விர்நாபிபாஷன்சே. அற்புதமான ஒரு ஸ்லோகம். என்ன அப்படின்னா இது எங்க சொல்லிருக்குன்னா ஹனுமன் நாடகத்துல சொல்லிருக்கு. ஹனுமன் நாடகம்ன்றது ஒரு அற்புதமான ஒரு நாடகம். ராமனுடைய ஏற்றத்தை பத்தி சொல்றது. இது வால்மீகி வார்த்தம் இல்ல. த்விசரம் நாபிசம்பத்தே, ஒரு எதிரியை அழிக்கணும்னாக்க 2 முறை அம்ப கோக்கிறது இல்லை. ஒரு முறை அந்த வில்லுல நான் ஏத்தி அந்த அம்ப கோத்தாச்சுனாக்க அந்த லட்சியத்தை அடிச்சு அந்த எதிரிய ஒரே கணத்துல வீழ்த்துருவ.
அதுதான் ராமருடைய விசேஷம். திஸ்தாபயதி நாஸ்ரிதானு ஆஸ்ரிதானு திஸ்தாபயதி அண்டியவர்களை 2 வாட்டி இருக்க சொல்லி சொல்றதில்லை. அதாவது ஒரு வாட்டி ஆசிரியர்களை ரட்சணம் பண்ணியாச்சுன்னா அதுல இருந்தே நிலை வந்துடுறதே தவிர அவளுக்கு ஒரு ரட்சணம் ஏற்பட்டு வர்றதே தவிர மறுபடியும் அவ விஷயத்துல ஒரு காரியம் பண்ணணும்ன்ற எண்ணம் அது கிடையாது. அதுலயும் ஒரு வாட்டி பண்ணச்சே ஆயிடுறது. யாரான ஒருத்தர் வந்து ராமனிடத்துல யாச்சகம் பண்ணான்னாக்க துர்ததாதி நத்விர்ததாதி. இப்ப போயிட்டு வா, இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் கொடுக்கிறவர் இல்ல, தானம் பண்றவர் இல்ல. அவன் எவ்வளவு கேட்கிறானோ கேட்கறதுக்கு மேல கொடுத்து இனிமே அந்த தானம்ன்றதுக்கே வராத போற அளவுக்கு கொடுக்கிறவர் இவர். ராமோ திருநாபிபாஷதே, ராமன் 2 முறை பேசுறவன் அல்ல என்பது இந்த ஹனுமன் நாடகத்துல சொல்லிருக்கு என்று கவி பாடினால். இது தேசிகன் காலத்துக்கு முன்னையே இருந்த ஒரு நாடகம். அந்த கவி பாடினால் இது பரமார்த்தமாய் இருக்கும்படி, இது சத்தியம்தான். என்ன கவி பாடினால் பரமார்த்தமாய் இருக்கும்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா, இங்க புறத்தாழ்வன் சாதிக்கிற ஸ்தோத்ரநாமிக மாமனந்தி கவயா யத்யன்யதீயான் குணான் அன்யத்ர த்வசதோதிரோப்ய பணிதிஹி சாதரிஹி வந்தாத்வயி. பிராட்டியை பத்தி சொல்லச்சே ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயா, கவிகளாக இருக்கிறவா ஸ்தோத்திரம்னு சொல்லச்சே, ஸ்தோத்திரம்னா என்னன்னு சொல்றாருன்னா அந்நதியான் குணான்னு அந்நத்திர அசதா அதிரோப்பிய பணிதிகின்னு. இவனிடத்துல இல்லாத ஒரு குணத்தை வேற ஒரு இடத்துல இருக்கிற குணத்தை கொண்டு வந்து இவனிடத்துல இருக்கிறதாக ஏறிட்டு சொல்றது இருந்துருக்க, அதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்றார். ஒருத்தவன் வெறும் முட்டாளா இருந்துட்டு இருக்கான், அவனை பார்த்து ஒன்ன மாதிரி புத்திமான் யாரும் கிடையாது, ஒன்ன மாதிரி ஒரு கெட்டிக்காரன் யாரும் கிடையாதுன்னு சொல்றது இருந்துட்டு இருக்க, இது ஸ்தோத்திரம். இப்படி சொல்றாள். அந்த மாதிரி இந்த இடத்துல ராமன் இது கவிதான சொல்லியிருக்கான். கவி சொல்லச்சு ராமர் 2 வார்த்தை பேச மாட்டேன், ராமர் திஷரம் நாபிதத்தை திஹி ஸ்தாபயதி நாஸ்ரிதான்னு திருததாதி நஜார்த்திபியான்னெல்லாம் சொல்லிதானே சொல்றவ. ஆகையால இது எப்படின்னு ஒரு கேள்வி வருது. அங்கேயே உத்தாவத்துல சொல்ற பெருமாள் ஆழ்வான் சாதிக்கிற சமயக் சத்திய குணாபி வர்ணன மதோ, உள்ளது உள்ளபடி சொல்றதே கூட அதுவே கூட அதுதான் ஸ்தோத்திரம். குணனிஷ்ட குணாபிதானம்னு பேரு. அதுதான் ஸ்தோத்திரம்னு வேதம் ஓதுகிறது. அந்த மாதிரி ரீதியில பெருமாளிடத்துல இருக்கிற குணத்தை தான் சொல்றதே தவிர இல்லாத குணத்தை ஏறிட்டு சொல்லல. இது பரமார்த்தமா இருக்கும்படி இது பெருமாளிடத்துல இருக்கிற குணம் தானே தவிர இல்லாத குணம் இல்லை என்று குணாதிசயமுடைய பெருமாள் ஸ்ரீ விபீஷணாழ்வான் காரியத்தை பற்ற இனி ஒரு வக்தவியம் இல்லாமையாலே இனிமேல் விபீஷணன் பண்ணின காரியத்துக்கு எதனா பேசணுமான்னா ஒன்னும் பேச வேண்டிய காரியம் ஒண்ணுமே இல்லை. தம்முடைய அவதார பிரயோஜனமான துஷ்கத விநாசத்திற்கு உபயுக்தமாக இப்ப பெருமாள் அவதாரம் பண்ணினதே எதுக்கு? ராவணவதத்துக்காக தானே ஏற்பட்டது. அந்த ராவணவதத்துக்கு உபயோகமாக இருக்கும்படியாக ஆख्याहि மமதத்வேன ராட்சதானாம் பலாபலம் என்று ராட்சச விற்த்தாந்தத்தை கேட்டருளினார். அந்த ராட்சசனுடைய விற்த்தாந்தத்தை கேட்டேன் என்று சொல்றார். வசசா சாந்தயித்வைனம், வசசா சாந்தயித்வைனம், நீர் இதற்கு முன்பு பட்ட சிறுமையெல்லாம் நமக்காக வென்றோ, இதெல்லாம் ஏற்கனவே கோரப்பெறாதே சாபராதரான நாமன்றோ பட்டோம் என்னுமா போலே என் சொல்லாலே இவனை உருக பண்ணி அருளை செய்தார். வசசா சாந்தயித்வைனம்னு சொல்லச்சே ரொம்ப விசேஷமான வார்த்தை இது. ராமர் ஒரு வார்த்தை சொல்றேன். சர்வலோக சரண்யாய ராഘவாய மகாத்மனை நிவேதிதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு விபீஷணர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டே சரணாகதி பண்ணிட்டேன். பண்ண பிற்பாடும் அந்தரிக்ஷத்துல இருக்கும்படியாக பண்ணிட்டு இங்க இருந்துருக்கிற ஒவ்வொருத்தருடையா விசாரம் பண்ணிட்டு சேர்த்துக்கலாமா வேணாமான்னு கேட்டுண்டு அதுக்கப்புறமா அவளுக்கு தர்மோபதேசம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா சேர்த்துன்றதுன்றது இருந்துருக்க.
நீர் தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு பெருமாள் சொன்னார். நீர் இதற்கு முன்பு பட்ட சிறுமை எல்லாம் நமக்காக வன்றோ, இந்த உமக்கு வந்த அவமானம் முழுக்க என்னுடைய பிரபாவத்தை, ராவணனிடத்துல பட்ட அனுபவம் அவமானமோ இல்ல முதலிகள் நடுவுல பட்ட அவமானமோ, இதெல்லாம் யாருக்காக? எனக்காக தானே. இந்த ராவனுடைய ஒரு விசேஷத்தை தெரியப்படுத்துவதற்காக தானே இது ஏற்பட்டது. இதெல்லாம் ஏற்கனவே கோரப்பெறாதே சாபராதரான நாமன்றோ பட்டோம். இதெல்லாம் என்னாச்சு, வந்தவுடனே சேர்த்துக்காத போனதுனால வந்தது இருக்க இந்த அவமானம் முழுக்க எனக்கு தானே தவிர உமக்கு இல்ல. என்னுமா போலே என் சொல்லாலே இவனை உருக பண்ண அருளை செய்தார். எப்படி ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி அந்த விபீஷணனையே அவர் மனசையே உருகும்படியாக பண்ணி அனுகிரகம் பண்ணினார். அருளை செய்கிற போது லோகனாபியாம் பிபன்னிவ, பெருவிடாய்ப்பட்டவன் தண்ணீரை கண்டால் ஒரு காலம் விடமாட்டாதார் போலே. ரொம்ப வெயில்ல வரச்சே ஜலத்தை பார்த்த உடனே அந்த ஜலத்துல இருந்து ஏந்திருக்கிறதுக்கே மனசு வராமல் இருந்துட்டு இருக்கா மாதிரின்னு அர்த்தம். பாரித்து தான் என்னை முற்ற பொறுகினான். ஆழ்வார் வாரிக்கொண்ட உன்னை விழுங்கவன் காணில் என்று ஆர் ஒற்ற என்னை ஒழிய எண்ணின் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பொறுகினான். காருக்கும் காட்கரையப்பன் கடியனே. திருக்காட்கரையில எழுந்துள்ள இருக்கிற எம்பரமான சேவிக்கணும்ட்டு ஒரு 10 அடி இவர் வந்தேராம். அவருக்கும் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கிற தூரம் 100 அடின்னு வச்சுப்போமே. இப்ப 10 அடி நடக்கிறதுக்கு முன்ன அவர் 90 அடி ஓடி வந்து இவர் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட அங்கீகரிச்சு கூட்டுண்டு போயிட்டாராம். அது தாக்கரையில இருந்துட்டு இருக்கார் பெருமாள் இருக்காரு, அவர் ரொம்ப பொல்லாதவர் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரி இவர் என்ன பண்றார் அப்படின்னா வந்து அருளை செய்கிற போது லோகனாபிய பெருவிடாய்ப்பட்டவன் தண்ணீரை கண்டால் ஒரு காலம் விடமாட்டாதார் போலே பாரித்து தான் என்னை முற்றும் பருகினான் நித்தியாதிகள் ஏற்படியே. இப்படி திருக்காட்கரை என்னப்பன் அந்த விஷயத்துல ஆழ்வார் சாதிச்ச மாதிரி அனுபவியா நின்று கொண்டு அந்த பெருமாளுடைய விசேஷத்தை அனுபவித்துக் கொண்டு அனவதிக தயா சௌஹார்த அனுராக கர்ப்பங்களான திருக்கண்களாலே அந்த பெருமாள் அந்த விபீஷணனை பார்த்துட்டே சொல்ற அனவதிக தயா சௌஹார்த அனுராக கர்ப்பங்களான அந்த தயா சௌஹார்தம் அந்த பெருமாள் இந்த விபீஷணன் இடத்துல தய, அவனிடத்துல ஒரு சுகருத்தாவம், அவனிடத்துல இருக்கிற ஒரு அனுராகம் பிரீத்தி விசேஷம், இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கிற திருக்கண்களாலே சீவை குண்டநாதன் முக்தனை பார்த்தருளுமா போலே குளிர பார்த்தருளி. சீவை குண்டத்துக்கு போனாக்கா அங்க எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் எப்படி முக்தனை பாக்குறாரோ அதே மாதிரி குளிர கட்டாட்சித்தேரான். ஆதங்கட்டியை விட்டறிந்தார் போலே அவனை சீதீபூதோ நிராமயா என்னும்படி கொண்டு ஆலங்கட்டியை விட்டறிந்தார் போலே அவனை சீதீபூதோ நிராமயா என்று சொல்றார். ஆத்மபுத்திம் சமாஸ்தாய சீதீபூதோ நிராமயா அமிர்தம் விரஜா சுத்தம் ஆத்மானம் பிரதிபத்தியத்தேன்னு ஜீவன் அந்த பரமாத்மாவை பற்றிய உபாசனத்தை செய்து ஒரு சந்தோஷம் உள்ளத்துல குளிஞ்சு கர்மபந்தம் இல்லாதவனாக இந்த பரிசுத்தனான அந்த பரமாத்மாவை அடைகிறான்னு சொல்ற. இது எப்படின்னா ஆலங்கட்டி மழைன்னு ஒரு மழை, அந்த பனிக்கட்டியே விழற மாதிரி அவனை சீதீபூதோ நிராமயா என்னும்படி பண்ணிக்கொண்டு அந்த பெருமாளுக்கே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டு வார்த்தை அருளி செய்தார். யாரு? பெருமாள் சொல்ற வார்த்தை. அதாவது இவருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி விபீஷணருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும்படியான வார்த்தையை பெருமாள் அருளி செய்தார். இதற்கு மேல் உள்ளதெல்லாம் விபீஷணாழ்வான் மனோதத்தை கைங்கரிக்க உரிப்பான பாரிப்பாக கண்டு கொள்வது. இதுக்கு மேல சொல்றதெல்லாம் இந்த விபீஷணாழ்வான் அவர் ஆசைப்பட்டதற்கு ஏற்ப அவர் பண்ண கைங்கரியத்துல அந்தர்பூதமாக ஆயிடுத்துன்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுன்னு இந்த அபயப்பிரதான சாரத்தினுடைய முக்கியமான விஷயத்தை உபசம்ஹாரம் பண்ற. இத 2 ஸ்லோகங்களாலையும் 3 பாசுரங்களாலையும் இத உபசம்ஹாரம் பண்ற. சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். இதை அடுத்த இதுல தாக்கமரை பண்ணிடுது.